ஓம் நம சிவாய். நம்ம திருவாசகத்தில் திருச்சதகம் பகுதியில் அனுபோக சுத்தின்னு பார்த்துன்னு வரோம். அனுபோக சுத்தியில் இது 5வது பாடல். மான்னேர் நோக்கி உமையாள் பங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோணே உண்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே. அப்போ இந்த உடலை பேணுறதுல எவ்வளவு தப்பு இருக்குது, கீழ்மை இருக்குன்றத பல விதமாக சொல்கிறார். அதாவது மான்விழி போல விழியுடைய அம்பிகையின் வலபாகத்துக்கு இருந்தவனே சிதம்பரநாதா, நீ சகுன பிரம்மமாக தோன்றி உன் அடியாருக்கு அமிர்தமாக இருக்க. உன்னை நினைக்கிறது தான் மானிட வாழ்க்கையின் குறிக்கோள்னு நீ காட்டி அருளி இருக்க. அது அறிஞ்சின்ற அன்பர் உன்னையே நினச்சி உன்னையே அடையிறாங்க. உன் உடமையான நானும் உடலையே நினச்சிண்டு நில உலகுக்கு உரியவனாக ஆயிருக்கேனே. அப்போ மனுஷன் ஆழ்ந்து எதை யாண்டும் நினைக்கிறானோ அந்த மயமாக தான் ஆறான் அப்படின்றத இந்த பாடல் நன்னா உணர்த்துரு. அடுத்த பாடல் 6வது பாடல். உடையானே நின்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஊர் நாயன் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆக முடித்தாயே. இந்த எல்லா உயிர்களும் இறைவா உனக்கு தான் சொந்தம், நீ தான் உடையவன், உடையானேன்னு அழிச்சுடுறார். ஆனால் கூட பேரன்போடு உன்னையே நினைக்கிறவா மட்டும் உன்னை அடையிறா. ஏன்னா அவளுடைய புண்ணியமாப்டது சுகிருத்தமாப்டது உன்னை நினைக்க சொல்கிறது. அப்படிப்பட்டவா உன்னை அடையிறா. இதை நான் கண்டிருந்து என் நெஞ்சம் உருகலை, எனக்கு விவேகம் வரலை. அவள் நல்ல கதி அடையிறத பார்த்தும் எனக்கு விவேகம் வரலை, உள்ள கனிவு உண்டாகலை. துர்நாற்றம் வீசுகிற உடலில் அபிமானம் வச்சுட்டு ஊர் நாய்க்கும் கீழ்பட்டவனா இங்கே வாழ்ந்துட்டுருக்கேனே அப்படின்னுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நொந்துக்கிறார் சுவாமி. அடுத்த பாடல். முடித்த ஆறும் என் தனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒருத்திவாய் துடித்த ஆறும் துகிலிரையே சோர்ந்த ஆறும் முகம் குருவேர் பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடு என் தனக்கே சூழ்ந்தேன். அப்போ என்ன மாதிரி தன்னுடைய இதை நொந்துக்கிறாருன்னா, உன் வழிபாட்டின் பொருட்டு நீ எனக்கு இந்த உடலை கொடுத்தது பொருத்தமான விஷயம். தளராது நான் முன்ன உன் அடியாரோடு சேர்ந்திருந்ததும் பொருத்தம். இப்படி யோகத்துக்குரிய என்னுடைய உடல் வாழ்க்கையை போகத்துக்குரியதாக செஞ்சுட்டேனானா அது பொருந்தாது, அது திருட்டு செயலாக போயிடும். ஏன்னா உன்னுடைய பொருளை உனக்கு ஆளாத வேறு விஷயத்துக்காண்டா அது திருட்டு தானே. அதை தான் இங்கே சுவாமி சொல்கிறார். அடுத்த பாடல். தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையா ஆம் என் தன்மையே. அப்போ மனம் தெளிஞ்சவார்க்கு பரமானந்தத்தை ஊட்டுற ஞான பிரகாசன் நீ தான். தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம், அப்படி தெளிஞ்சவாளுக்கு நீ தான் கொடுக்குற அந்த ஒளியை. அவளுக்கு ஒப்பற்ற மேலாம் பொருள் நீ. மற்ற பக்குவம் அடையாத நான் உனக்கு அடிமைன்னும் நீ எனக்கு தலைவன்னும் சொந்தம் பாராட்டினா உன் புன்சிரிப்பின் மூலம் நீ அதை மறுத்துடுற. உன் அருளுக்கு தகுதியற்ற நான் அதுக்கு தகுதியுடையவன்னு சொல்கிறது தகாத ஒரு விஷயம் இல்லையா. இறைவன் அருளுக்கு தக்கார் தகவலார் அப்படின்றத பெரும் சிவானந்த போகம்ன்ற ஒரு பேர் உள்ளபடி விளக்கி காட்டுறதுன்றத இந்த பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மை ஏனை ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி என் தாய் எங்கு புகுவேனே. அப்போ ஈசா உன் இயல்பு முழுசையும் நீ தான் அறிஞ்சிருக்க. நீ உன் அன்பர் உட்பட வேறு யாரும் உன்னை முழுசாக அறிஞ்சிக்க முடியாது. தகுதியற்ற அடியேனை நீ ஆட்கொண்டு உன் அடியவனாக இப்போ மாற்றிருக்க. இனி நீ கை விட்டுட்டேன்னாக்கா எனக்கு வேறு புகலிடம் கிடையாது. என்னை நோக்குவார் யாரே, என்னை யாரும் பார்க்க மாட்டான். பொன்னார் மேனியனே எப்படியும் நீயே என்னை காத்துருளணும், பொன்னே திகழும் திருமேனி அப்படி உள்ளவனே நீ தான் என்னை காக்கணும்னுட்டு சொல்கிறார். இதோடு நம்ம அனுபவ சுத்தியில் 9 பாடல்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.